பூபாலசிங்கம் புத்தகசாலையினுடைய நீண்ட வரலாறு, அதனுடைய அந்த பாரம்பரியங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தீர்கள். இன முறுகல்கள் எல்லாம் கடந்து, அந்த காலகட்டங்கள் புலம்பெயர்வுகள் எல்லாம் கடந்து கூட இன்றும் கூட உங்களுடைய நிறுவனம் ஒரு ஒரு நிலைப்பட்டு மக்களோடு தொடர்பாடி இன்றும் பூபாலசிங்கம் புத்தகசாலை என்று தேடி வருவதற்கான நிலையமாக இருக்கின்றது. ஆனால் அண்மை காலங்களிலே இந்த வாசிப்பு பழக்கம் குறைந்திருக்கின்றது என்று பரவலாக சொல்லப்படுகின்றது. உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? புத்தக வியாபாரத்திலிருந்து பார்த்து சொல்லுங்களேன். உண்மையில் ஒரு காலங்களில் மிக ஜாம்பவான்களான ஜெயகாந்தன், சாண்டிலியன், லக்ஷ்மி, அகிலன், மூனா வரதராஜன், ஜெயகாந்தன் என்று இப்படி பல எழுத்தாளர்களுடைய ஒரு வாசக வட்டம் ஒன்று அந்த காலத்தில் புரை ஓடி அது ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக இருந்தது. அது ஒரு வாசிப்பு பழக்கம், அது என்னென்னு சொல்ல முடியாது. யாழ்ப்பாணத்தில் அந்த வாசிப்பு பழக்கம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த யுகம் மாறிட்டு, முந்தி கல்கி, ஆனந்த விகடன், குமுதம், அதில் பாட தொடர்கதைகளை படிச்சுட்டு அந்த அடுத்த கிழமை என்ன வருமென்று விவாதிப்பினும் பட்டிமன்றம் மாதிரி. அந்த பொன்னியின் செல்வன் அல்லது இந்த குறிஞ்சி மலர் வரைக்கில் அரவிந்தன் பூரணி, அந்த காலத்தில் அந்த பிள்ளைகளுடைய பேர்களை கூட அரவிந்தன் பூரணி என்று கூட வச்சிருக்கணும் அந்த கதையின் ஈர்ப்பால். அதுபோல் இன்றைக்கு உள்ள சூழலில் பலதரப்பட்ட விஞ்ஞான மாற்றங்களுக்கு பிறகு இந்த யூடியூப், ஐஃபோன் இதுகளால் உடனுக்குடனே வாசிக்கிறதும் அந்த வாசிப்பை குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது, ஒரு வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிருக்குது வாசகம். ஆனால் இப்போ புத்தக விற்பனவுங்கிறது மிக குறைவு தான் இப்போ என்னென்னு கேட்டால். ஆனால் வாசகர்கள் தேடி வாசிக்கிற ஒரு தன்மை இப்போவும் இல்லாமல் இல்லை. வந்து புத்தகங்கள் பெற்று புத்தகங்களை ஓட பண்ணி வேண்ட ஒரு முறை இன்னும் போக இல்லை. புத்தக வாசிப்பு முறை முற்றாக போகவே முடியாது, போகாது.